என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேடட் டு பி லவ்டு பை த வில்லன்ஸ். இதோட எபிசோடு 8. எபிசோடு 7 மிஸ் பண்ணவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை ஒரு தட்டிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆள் நைஸாக ஒரு ஓரமாக போய் யூரியா கிட்ட இருந்து சுட்ட அந்த சென்சரை வெளியே எடுக்கிறான். அதில் யூனிகார்ன் ஹார்ன் பவுடர், ஃபீனிக்ஸ் ஃபெதர், அப்புறம் ஒரு கோரல் ஃபீஸ் எல்லாம் போட்டு ஃபில் பண்ணுறான். உடனே அந்த சென்சரில் இருந்து லைட்டாக பர்பிள் கலரில் ஸ்மோக் வருது. அது இன்னும் பிரைட்டாக எரியட்டும்னு நம்மளால் அதை ஊதி விடுறான். இதுதான் அல்டிமேட் போர்ட்டபிள் இன்சென்ஸ்னு மைண்டில் நினச்சிக்கிறான். இதை யூஸ் பண்ண தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கான். சாதாரண ஆளுங்க கனவுல கூட பார்க்க முடியாத விஷயங்களை இது மூலமாக ரீச் பண்ணலாம். அந்த பர்பிள் ஸ்மோக்கை பார்த்தா காற்றுல அப்படியே சுற்றி ஒரு வேர்டெக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இதோட இந்த எபிசோடு முடியுது. எபிசோட ஸ்டார்டிங்லேயே அந்த வேர்டெக்ஸ் உள்ள இருந்து மெதுவாக சில உருவங்கள் வெளியே வர்றது தெரியுது. அதிலிருந்து வர பவரை பார்த்து நம்மளால செம ஷாக் ஆகி கண்ணை மூடிக்கிறான். அப்போ அந்த சுழலுக்குள்ளேருந்து சில வாய்ஸஸ் கேட்குது. அலைடு ஃபோர்ஸஸ் எங்க? இல்லை, நான் உன்னை எல்லாத்தையும் ஃப்ளாட்டாக்க சொன்னேன்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. நீ பாட்டுக்கு ட்ரெயினை நட்டுட்டு வந்துட்ட. இது ஜெரியோன்னு ஒரு பையன் பண்ணதா சொல்கிறாங்க. அங்கே பாரு, சும்மா தோண்டுனா மட்டும் போதுமானு ஒருத்தர் கடுப்பாகிறாரு. இந்த கிரவுண்டு ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு ஒருத்தர் புலம்ப இன்னொருத்தர் காலை வச்சு மிதித்து அந்த மண்வெட்டியை உள்ளே தள்ளுறாரு. இப்போ ஒரு வாய்ஸ், நீ யூஸ் பண்ணுற மண்வெட்டி அந்த மண்ணை விட ஹார்டாக இல்லையான்னு கேட்குது. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்மளும் வேர்டெக்ஸ் வழியாக பார்க்குறத அவங்க நோட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணு, அந்த ஹியூமனுக்கு என்ன பிரச்சனை, நம்மளையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. அவன் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருந்தால் நல்லா இருக்கும்ல, ஏன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறான்னு பேசிக்கிறாங்க. இதை கேட்டதும் அந்த ஸ்பைக்கி ஹேர் ஏஞ்சல் கூட இருக்கிறவன் இதை சாக்கா வச்சு ரெஸ்ட் எடுக்கிறத பார்த்து செம காண்டாகுது. உன்னையாடா நிறுத்த சொன்னது, ஏன் உன் ஷாவல் சும்மா இருக்குன்னு கத்துறாரு. சுருட்டமுடி பையன் வேற வழி இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு திரும்ப வேலையை ஸ்டார்ட் பண்ணுறான். ஆமாம், இப்போ மூவ் ஆகுதுன்னு சொல்கிறான். ஆனால் பக்கத்தில் இருந்த அந்த பாயிண்ட் ஹெட் ஏஞ்சலுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. நோ, அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணு, சும்மா தோண்டிக்கிட்டே இருக்காத இடியட்னு கத்துறாரு. பேரியருக்கு பின்னாடி இருந்து நம்மளால சும்மா சைலண்டாக நின்று அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் தோன்றதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவருக்கும் நம்ம ஆள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அப்போ ஒரு ஏஞ்சல் ஒரு பெரிய ட்ரக் எடுத்துகிட்டு வந்து, அட்டென்ஷன், ஹோலி மட் பிரிக்ஸ் வந்துருச்சு, இறக்குறதுக்கு லைனில் நில்லுங்கன்னு அனௌன்ஸ் பண்ணுறான். அதை கேட்டதும் எல்லா ஏஞ்சல்ஸும் அந்த ட்ரக் பக்கம் திரும்பி மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. இன்ஃபினைட்னு அந்த லாங் ஹேர் ஏஞ்சல் சொல்லிக்கிட்டு கவர் பண்ணியிருந்த ட்ராப்பை ஓப்பன் பண்ணுறான். ஆனால் அவன் சீக்ரெட்டாக குக்கி சாப்பிட்றத பார்த்த ஒரு ஃபீமேல் ஏஞ்சல் அவனை திட்டுறா. ஏன் சீக்ரெட்டாக குக்கி சாப்பிட்ருக்கன்னு கேட்குறா. லாங் ஹேர் ஏஞ்சல் அவளை ஒரு மாதிரி நக்கலாக பார்க்குறான். நீ டிரைவர் தானா? நான் ஒன்றும் சோல்ஜர் இல்லை, உன் வேலையை மட்டும் பாரு, டிரைவிங் பண்ண எனர்ஜியை சேவ் பண்ணிக்கோன்னு சொல்கிறான். இன்னொருத்த கேட்டதும் அந்த சுருட்டமுடி ஏஞ்சல் வேகமாக வந்து செங்கல் செய்கிற டியூட்டிக்கு வாலண்டியராக நிற்கிறான். மண்ணை அள்ளுறதுக்கும் சீனியர்ஸ் கிட்ட திட்டு வாங்குறதுக்கும் இது பரவாயில்லைன்னு அவனுக்கு தோணுது. ஓ மை காட், டாப் டயர் மெர்ஜென்ட் எல்னோர், அந்த செங்கலை என்கிட்ட விடுங்கன்னு சொல்கிறான். இன்னொரு கார்னரில் ஒரு யங் ஏஞ்சல் அவன் கேப்டன் கிட்ட செங்கலை கொடுத்துட்டு, கேப்டன் இன்னும் ஃபுட்டு ஷிப்மெண்ட் வரலையான்னு கேட்குறான். அதுக்கு கேப்டன், சாரி, வழியில் ட்ரக்கு பிரேக் டவுன் ஆகிடுச்சு, அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அதனால் கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஆளுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வருது. அதான் ஏஞ்சல்ஸ் எல்லாம் அடிக்கடி மாடல் ரியலமுக்கு வரது இல்லையா? இவங்களை பார்த்தா ஏஞ்சல்ஸ் மாதிரியா இருக்கு, மிலிட்ரி ஆளுங்க மாதிரில இருக்காங்க, குவாடு ரேங்க்னு பிரிஞ்சு கமெண்ட்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓஹோ, இந்த கேமோட அதர் வேர்ல்டுக்கு தனியாக ரூல்ஸ் இருக்குது போல. சாப்டர் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏஞ்சல்ஸை மீட் பண்ண தான் ஹை ரேங்கிங் ஏஞ்சல்ஸ் கூட டிரெக்ட் இன்ட்ராகேஷன்லாம் நடக்கும். இப்போ அவங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு தேவை ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். இதை பிளான் பண்ண நம்ம ஆள் முன்னாடி ஏக்கச்சக்கமான ஃபுட்டு பாக்ஸஸை அடுக்கி வச்சுட்டு ஃபுட்டுக்கு தேங்க்ஸ்ன்னு சத்தமாக கத்துறான். அந்த பக்கம் அந்த ஏஞ்சல்ஸ் குரூப் நம்ம ஆளை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக நம்ம ஆள் வச்சிருந்த அந்த டெலிசியஸ் ஃபுட்டை. அந்த பையன் இன்னும் நம்மளையே பார்க்குறான். அவன் கையில் என்ன வச்சுருக்கான், செம்மையாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், நாமளும் கொஞ்சம் கெஞ்சி கேட்போமான்னு அந்த சுருட்டமுடி ஏஞ்சல் தயங்கி கேட்குறான். ஆனால் அந்த லாங் ஹேர் ஏஞ்சல், நீ இன்னும் கீழே போகிறதுக்கு குவாலிஃபை ஆகலை, சும்மா பகல் கனவு காணாத வேலையை பாருன்னு திட்டுறான். இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் செம்ம பசியில் இருக்காங்கன்னு நம்ம ஆளுக்கு நல்லா தெரியுது. அதனால், சாரி ஏஞ்சல், ஹெவியாக ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிடுங்க, இல்லைனா நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துருவீங்கன்னு கூப்பிட்றான். நம்ம ஆள் சொன்ன உடனே அந்த வேர்ல்டோட மேஜிக் ரூல் ட்ரிகர் ஆகி அந்த ஃபுட்டு எல்லாமே அப்படியே கேட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஏஞ்சல்ஸ் கைக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. பார்த்ததும் எல்லாருக்கும் முகம் செம்ம பிரைட் ஆகுது.
எப்போவுமே கடுப்பாக இருக்கிற அந்த ஹெட் ஏஞ்சல் கூட ஜாலியாகி இந்த பையன் பரவாயில்லையே, சரி எல்லாரும் ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. அந்த ஃபுட்டை பார்த்ததும் ஏஞ்சல் கண்ணெல்லாம் செம்மையாக லைட் அடிக்குது. ரோல்ஸ் இருக்குது, ஸ்டாக் கூட இருக்குது. வாவ், சூப்பரான மனுஷையா இவன்னு கொண்டாடுறாங்க. அவங்க ரியாக்ஷனை பார்த்து நம்ம ஆள் செம்மகத்தா தாடியை நீவி விட்டுக்கிறான். இந்த வேர்ல்டு ரூல்ஸ் நம்மளோட வேர்ல்டை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னோட ஒரு சர்விங் இவங்க எல்லாருக்கும் தாராளமாக பத்தும்னு மைண்டில் நினைக்கிறான். டைம் வேகமாக போகுது. நம்ம ஆளு கொடுத்த ஃபுட்டை சாப்பிட்டு முடித்ததும் அந்த ஹெட் ஏஞ்சல் செம்ம ஹாப்பியாகி நம்ம ஆளை பாராட்டுறாரு. ஹா கரெக்டாக பசியை ஆற்றிடுச்சு. எங்களை மாதிரி மேனுவல் லேபர் பண்ணுறவங்களுக்கு இது பர்ஃபெக்ட். அதை இங்கே கொண்டு வான்னு சொல்கிறாரு. எதன்னு நம்மால் ஆச்சரியமாக கேட்குறான். உன் பக்கத்தில் இருக்கிற சென்சர்னு அவர் சொல்கிறாரு. எங்ககிட்ட இருந்து ஏதோ வேணும்னு தானே இதெல்லாம் பண்ணுற, கொண்டா நான் அதை ப்ளஷ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் நம்ம ஆள் சும்மா இருப்பானா, டக்குன்னு அந்த சென்சரை கேட் கிட்ட கொண்டு போகிறான். அந்த ஏஞ்சல் சிரிச்சுக்கிட்டே, ஓகே உனக்கு என்ன வேணும், ஆனால் கரெக்டானதா கேளு, என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஏஞ்சல் கொடுத்த ரிவார்டை பார்த்து நம்மளுக்கே செம்ம ஷாக் ஆயிடுது. நம்மளால எதிர்பார்த்ததை விட எல்லாமே செம்ம ஸ்மூத்தாக போகுது. வாவ், எந்த நெகோசியேஷனும் இல்லாமல் ஈஸியாக கிடைக்கிது. நான் பேரம் பேசலாம்னு கூட பிளான் பண்ணேன். ஒரிஜினல் ஸ்டோரியில் எல்லாமே இவ்வளவு ஈஸியாக தான் இருக்குமான்னு நினைக்கிறான். நம்ம ஆள் வாயை திறந்து கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த ஏஞ்சல் நம்ம ஆள் மைண்டை ரீட் பண்ண மாதிரி பேசுகிறாரு. நான் ஏன் உன்னை நல்லா ட்ரீட் பண்ணக்கூடாது, மற்றவங்க மாதிரி இல்லை நீ, அதானே நினைக்கிற? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, உன்கிட்ட ஒரு செம்ம ஸ்கில் இருக்குது, ஆனால் அதை நீ சரியாக டெவலப் பண்ணலை. கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணால் கூட ஃப்யூச்சரில் உனக்கு செம்ம பெனிஃபிட் கிடைக்கும். நீ இப்போவே அதை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஏஞ்சல் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. அதை கேட்டதும் நம்ம ஆளுக்கு லேசாக பயம் வந்து எச்சி முழுங்குறான். இது கிளார்வாயன்ஸ் பவராக இருக்குமோ, ஒரே லுக்கில் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாரு. ஒருவேளை அந்த கிஃப்டை பற்றி பேசுகிறாரோ, என்னோட ஆட்ரிபியூட் அஃபெக்ஷன் ஆஃப் ஈவில் சொல்கிறாரோன்னு நம்மால் நினைக்கிறான். நம்ம ஆள் நினைக்கிறத கண்டுக்காமல் ஏஞ்சல் கண்டினியூ பண்ணுறாரு. அந்த கிஃப்ட்டை நீ நினைக்கிறத விட ரொம்ப ஸ்ட்ராங்கு, அதை எப்படி யூஸ் பண்ணுறங்கிறது உன் கையில் தான் இருக்குது. ஆனால் ஸ்ட்ரேஞ்சாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு மான்ஸ்டர் கிட்ட நீ மாட்டிப்பன்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் நம்ம ஆளுக்கு எந்த டவுட்டும் இல்லை. அட பாவி, எனக்கு அப்போவே தெரியும். அந்த சென்சரை சீல் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இருக்கிற எல்லா பவர்ஸையும் கற்றுக்கிட்டேன். நான் தப்பிக்க ஒரு சூப்பர் வழியை கண்டுபிடிச்சே ஆகணும்னு முடிவு பண்ணுறான். இப்போ அந்த அங்கிள் ஏஞ்சலை பார்த்தா ஏதோ ஒரு ரீசனுக்காக டக்குன்னு யங் லுக்கில் மாறி லாங் ஹேரோட மாசா நிற்கிறாரு. சாதாரண மனுஷனாக இருந்தால் இதை பார்த்து செம்மையாக பயந்துருப்பான். ஆனால் நீ செம்ம கூலாக இருக்கியே, உனக்குள்ள ஒரு மேக்னிஃபிகண்ட் ஆளை பார்க்குறேன். ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.